ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஒரு கிவ் அவே பண்ண போகிறேன். அது என்னன்னா, உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக சொல்லணும், கிவ் அவே உங்களுக்கு ஒரு இது ஒரு டிஷர்ட் பண்ண போகிறேன். அது என்னதுன்னா ஒன்று சொல்லணும், பட் அது எப்படி சொல்லணும்னு தெரியல. ஆனால் கிவ் அவே பண்ணணுன்னா ஆகஸ்ட்டில் 29 வரும். அது முடியறவங்க கன்ஃபார்ம் பண்ணி இல்லை, பட் நீங்கள் கமெண்ட் பண்ண பொறுத்து தான் இருக்குது. இது உங்கள் சின்ன குழந்தை இன்னும் நாங்கள் நைனை வச்சுருக்கோம், பட் அது நாளைக்கு வீடியோ வரும். டைம் வேறு ஆச்சு, தூங்கணும். வாங்க சொக்குது. ஸோ இருங்க நான் காமிக்கிறேன். ஸோ இது வேணும்னா மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது வேணும் உங்களுக்கு, ஏன்னா நீங்கள் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஒரு சின்ன குழந்தைக்குலாம் நான் கேட்குறேன், பட் இந்த டீஷர்ட் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இது நல்லா இருக்குன்னு தெரியல. இது நான் தான் அப்போ போட்ட டீஷர்ட் இது. ஸோ இதான் அந்த டீஷர்ட்டு. இங்கே பாருங்க, என் காமி இதான் டீஷர்ட்டு தெரியுதா? லெமன் டீஷர்ட்டு. இது வந்து இது வந்து நாங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கணும், பட் இது கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா இது கொஞ்சம் பெருசாகிடுச்சு. இது கொஞ்சம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இது நல்லா கேட்பாங்க, இது நல்லா இருக்கும், பட் இன்னும் நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. இதை வச்சு ஒரு கடையை போடுறான்னு நினைக்கிறோம், பிளான் பண்ணோம்னு பார்க்க முடியல. ஸோ இதான் அது. எனக்கு தெரியுதான்னு தெரியல, பட் தெரியும் நினைக்கிறேன். ஓகே, இது ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா இதான் வேணுமா இது இன்னும் நான் அது நெக்ஸ்ட் வீடியோ வரும். நாங்கள் போடுற வீடியோவில் வரும். ஸோ இது வீடியோ இந்த மாதிரி வரும். என்கிட்ட நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. ஸோ இது உங்கள் வேணும்னா கிவ் அவே பண்ண முடியும். ஒரு 3 months ஆஃப்டராக ஒரு இல்லை எல்லோரும் கிவ் அவே பண்ணணும். இல்லை அது செக் பண்ணணும். சும்மா எங்கள் ஃபேமிலிக்கிட்ட பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு பண்ணணும். அது நாங்கள் யோசித்து கொரியர்கிட்ட சொல்லி கொரியருக்கு புக் பண்ணி அதுக்கெல்லாம் பண்ணதுக்கு எங்கள் வேலை இருக்குதா, அதெல்லாம் முடியாது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ண முடியும், பட் இன்னும் நிறைய இருக்குது. அது ஒரு பை ஃபுல்லாக இருக்குது, பட் அது இப்போ எடுக்க முடியாது, ஏன்னா டைம் இல்லை. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேட்குறோம், பட் இது நல்லா இது உங்களுக்கு நல்லா இருக்குமான்னு தெரியல. பட் இன்னும் நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் கமெண்ட் பண்ண வேணாம், இப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இருக்குது. அதுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை வேணும்னு சொல்லுங்கள், நாங்கள் கொடுக்குறோம். இது நான் போட்டு போடவே இல்லை. சின்ன வயசில் போட்டது. எப்போ நான் 3rd standard படிக்க முடிச்சு 3rd standard 10 நான் 3வது படிச்சாகி 3 வயசில் போட்டது. இது நான் 3 வயசு இது நான் போட்டேன். வேணும்னா மட்டும் சொல்லுங்கள். இதில் நான் இப்போ போட்டாச்சு. அப்போது ஒரு 2nd standard போட்டது. இது நான் பாருங்க எப்பயோ எடுத்துட்டோம் இது நான். ஆனால் அப்படியெல்லாம் இருக்குது. எதுவும் சொன்னால் கூட நாங்கள் ஃபுல்லாக காட்டுறோம். வீடியோ ஃபுல்லாக லாங் வீடியோ வரும். நாங்கள் உங்கள் லைவாக காமிக்கிறோம். லைவ் முடியல, வருமானு தெரியல. 54 minutesக்கு வரும், பட் இல்லை. ஸோ தான் அது. ஸோ வேணும்னா பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு வேணுமா இது கொஞ்சம் இது பண்ணுங்க. இதுதான் இப்போ அதிகம் உங்களுக்கு வேணுமான்னு சொல்லுங்க. இது உங்களுக்கு வேணாம்னு நினைக்கிறேன். இது நல்லா இருக்குது. உங்களுக்கு வேணாம்னா ஓகே, வேணுமா இன்னும் நிறைய இருக்குது. அதெல்லாம் காமிக்கணும்னு ரொம்ப நாள் ஆகும். ஸோ இப்போ இதோடு நாங்கள் எடுத்து வச்சுன்னா ஸோ இன்னும் வீடியோ சந்திக்கிறோம். ஸோ சீக்கிரத்தில்
கமெண்ட் பண்ண முடிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு எங்களுக்கும் கொஞ்சம் இதுவாக இருக்கும். நீங்கள் கமெண்ட் பண்ண பொறுத்து தான் இருக்குது. எத்தனை பேர் இன்னும் நாய் இருக்குது இப்போ கமெண்ட் பண்ண வேணாம். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஒரு 7 ஏன் எல்லாருமே 4 வீடியோஸ் போடுறாங்க, ஏன் நீங்கள் மட்டும் 3 நாள் கழித்து 10 மணிக்கு 12 மணிக்கு அந்த மாதிரி போடுங்க கேட்டிங்கன்னா, இது எங்கள் அம்மா ஃபோன் மட்டும் நாங்கள் யூடியூப் சேனல் இது பண்ணிடுவோம். ஸோ அதெல்லாம் டெவலப் பண்ணியிருக்கோம். அதனால் எங்கள் அம்மா ஆஃபீஸ் போயிட்டு 10 மணி வச்சு 9 மணிக்கு 8 மணி தான் வருவாங்க. அதுவும் சாப்பிட்டுட்டு தான் வீடியோ எடுக்க முடியும். இன்றைக்கி எங்கள் அம்மா லீவுலாம் இருந்தாங்க. பட் அங்கே எங்கள் படுத்து தூங்குறதுக்கு லீவு கிடச்சா இந்த மாதிரி ஏன்னா எவ்வளோத்துக்கும் டயர்டாகும், அது நம்ம எப்படி தெரியாது. பட் இது உங்களுக்கு வேணும்னா நாங்கள் கிவ் அவே பண்ணணும். கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இருக்குது. கோட் ஷூட் அந்த மாதிரி இருக்குது. கோட் ஷூட்டு நியூ கோட் ஷூட்டெலாம் இருக்குது. அது என்ன ஒரு இது இப்போ நான் வாங்கினது இப்போ நான் வாங்கினேன். என் பர்த்டே அக்டோபர் 23 வாங்கினது 2024 அப்போலாம் வாங்கினது என் பர்த்டே. அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, செக் பண்ணுங்கள். அதை அப்போது பார்த்தது அது வந்துருக்கும். ஸோ கோட் இருக்குது, ஒரு வெள்ளை கலர் கோட் இருக்குது. அது இப்போ காட்ட முடியாது, ஏன்னா அது உள்ளார வச்சுருவோம். அது பீரோ உள்ளார என்ன பீரோ கிடையாது, என்ன பீரோ கிடையாது.